ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வேல். லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வேல்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட் லீகல் என்டிட்டி பார்த்துப்போம். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஆர்டிஃபிஷியல் பர்சனும் நேச்சுரல் பர்சனும் ரெண்டு பேருமே தனித்தனி செப்பரேட் அப்படின்னு சொல்லிடுவோம்ல. இதுதான் வந்து இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுனா ஒரு ஃபிக்ஷனல் வால். ஃபிக்ஷனல் வால்னா வேலை வந்து ஃபிக்ஷனல் வால்னு சொல்லுவோம். ஒரு கற்பனை சுவரை வந்து நீக்கி யார் மேலே தப்பு இருக்குது, அதாவது ஆர்டிஃபிஷியல் பர்சன் மேலே தப்பு இருக்கா இல்லைனா நேச்சுரல் பர்சன் மேலே தப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுலாம் வந்து நம்ம லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வேல்னு சொல்கிறோம். தென் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆக்ட் 2013 வந்து ஒரு ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் மூலமாக யாராச்சும் ஃப்ராட் பண்ணியிருந்தாலோ இல்லைனா ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலோ வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த லிஃப்டிங் வேலை யூஸ் பண்ணுறோம். என்னென்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஃப்ராடு வந்து கமிட் பண்ணியிருக்காங்கன்னா யார் அந்த ஃப்ராடை கமிட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கும், ஒரு ட்ரூ கேரக்டர், அதாவது ஒரு ட்ரூ கேரக்டர் என்ன அந்த கம்பெனிலன்னு சொல்லி பார்க்கறதுக்கும், தென் வந்து அதில் டேக்ஸ் எவாலுவேஷன் வச்சுனால இருந்துச்சு ப்ரொடெக்ஷனுக்காகவோ இல்லை ரெவன்யூக்காகவோ வந்து பார்க்கறதுக்கும், தென் வந்து ஐடென்டி ஆஃப் எனிமி கேரக்டர் இன் வார் டைம், ஒரு வார் டைமில் வந்து ஒரு எனிமியோட ஐடென்டிட்டியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒரு ஸ்டாச்சுரி ப்ரொவிஷனுக்காகவும் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இது ஜுடிஷியல் மூலமாக தான் சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து லிஃப்டிங் கார்ப்பரேட் வந்து வேலிடுன்ட்டு. இதை வந்து யார் வந்து இம்போஸ் பண்ணுவான்னா, நம்ம டேரெக்டாக போய் இம்போஸ் பண்ண முடியாது. ஜுடிஷியலில் போய் அவங்களோட அப்ரூவல் மூலமாக அவங்க வந்து சில பர்சன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு. நம்ம கம்பெனி மெம்பர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அனுப்பின ஆளுங்க மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் வேணால் வந்து இதுக்கு வந்து இம்போஸ் பண்ணலாம். பப்ளிக் கூட வந்து இந்த கம்பெனியில் வந்து ஏதோ ஃப்ராட் நடக்குது, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் திரையை விலக்கி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக கேஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிபி விசஸ் ராமலிங்கம் ராஜு, அதாவது சத்யம் ஸ்கேம் கேஸ்ன்னு சொன்னால் தெரியும். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராமலிங்கம் ராஜூஸ் அவங்க பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சத்யம் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதை வந்து மேனிப்புலேட் பண்ணி இவங்கள்ட்ட வந்து சத்யம் கம்பெனி பேரை வச்சு நிறைய ப்ராஃபிட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ப்ராஃபிட் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய ஷேர்ஸ் இவங்களுக்கு கிடச்சி இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து லேர்ன் பண்ணுறனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு ரியல் எஸ்டேட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கம்பெனி புதுசாக. அதில் இந்த வர ப்ராஃபிட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த ரியல் எஸ்டேட்லேயும் வந்து நிறைய ப்ராஃபிட்டை வந்து இவங்க பார்த்துருப்பாங்க. இந்த சமயத்தில் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நிறைய லாஸ், அதனால இவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது இந்த இடத்துல ஃப்ராடு ஆக்டிவிட்டீஸ் வந்து கமிட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ராமலிங்கம் ராஜு அவங்களோட இதில். ஸோ இந்த இடத்துல கோர்ட் என்ன பண்ணுன்னா, லிஃப்டிங் வேலை யூஸ் பண்ணி அந்த செப்பரேட் லீகல் என்டிட்டியை வச்சு இவங்க தான், அதாவது இந்த பிரின்சிபல் என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா, ஃப்ராட் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து லிஃப்டிங் வேலை பனிஷ் பண்ணி ரியல் ராங் டூவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ராமலிங்கம் இவங்க தான். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இவங்க பண்ண தப்பை வந்து இந்த லிஃப்டிங் வேலை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ லீ விசஸ் லீ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் தான் வந்து எம்ப்ளாயாகவும் இருப்பார், டேரக்டராகவும் இருப்பார். ஒரு பிளெயின் ஆக்சிடென்ட்டில் வந்து அது இறந்துருவார், அதாவது எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இறந்துருவாங்க. ஸோ ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. பட் வந்து அதில் இஷ்யூ என்ன இருக்குன்னா, இவர் வந்து செப்பரேட் எம்ப்ளாயியாக இருக்கார், ஓனராக இருக்கார், இவருக்கு எப்படி கொடுக்கலாம், நம்ம வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் கவுன்சில் மூலமாக செப்பரேட் லீகல் என்டிட்டி வந்து கம்பெனி வேறு அண்ட் வந்து இவர் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணும்போது இறந்தார்ல, ஸோ இவர் வந்து வேறுன்னு சொல்லி அவங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து கொடுத்துருக்கும். இந்த இடத்துலையுமே வந்து வேல் கேனாட் ஆல்வேஸ் பி லிஃப்டட். எல்லா சமயத்துலையும் வந்து நமக்கு வந்து லிஃப்ட் பண்ணி தான் பார்க்கணும் கிடையாது. அதெல்லாம் உங்கள் டேரக்டாக பார்த்தாலே தெரியுது, செப்பரேட் லீகல் வந்து பர்சனாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து இந்த இடத்துல காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சால்மன் சால்மன் கேஸ். இந்த கேஸில் தான் ஃபஸ்ட் நம்ம செப்பரேட் லீகல் என்டிட்டி யூஸ் பண்ணிப்போம்ல, சேம் அதே தான். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ஷூ கம்பெனி வச்சுருப்பார் இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸே வச்சு. ஸோ இவர் வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கும்போது நிறைய டெப்ஸ் கிரெடிட்ஸ்லாம் வாங்கியிருப்பார். அதை அடைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படும் போது இந்த இடத்துலையுமே வந்து டாக்டரின் ஆஃப் செப்பரேட் லீகல் என்டிட்டி யூஸ் பண்ணி கம்பெனின்றவங்க வந்து வேறு அண்ட் பர்சன் நேச்சுரல் பர்சன் வேறுன்னு சொல்லிட்டு லிஃப்டிங் கார்ப்பரேட் வேலையும் இந்த இடத்துல தான் ஃபவுண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யார் மேலே வந்து மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த கம்பெனியில் வந்து வேலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றது இந்த கேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே கைஸ், இன்னும் ஏதாச்சும் டீப்பாக தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.